ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வாக்கியம். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்குமே சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கைகளை உடைப்பதுதான் சாத்தானுடைய பிரதானமான வேலை. அதன் மூலியமாக நம்ம விசுவாசத்தை இழக்க வேண்டும், தேவனை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே வேலை. ஏனென்றால் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அப்போ தேவனை நம்மை விட்டு விலக்க வைக்க முடியாது, ஆனால் நம்மை தேவனை விட்டு பிரிக்க அவனால முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனை நம்மை விட்டு பிரிக்க அவனால முடியாது, ஆனால் அவரை விட்டு நம்மை பிரிக்க அவனால முடியும். ஏதேன் தோட்டத்தில் அதை அவன் செய்தான். அதே போல தேவன் தாம் சொன்ன வார்த்தையிலே அவர் மாற மாட்டார், அதை நிறைவேற்றுவார். ஆனால் அதுல அவருடைய வார்த்தையில மாற்றம் இருக்காது. ஆனா வார்த்தையின் மேல வைக்கிற நம்பிக்கையில நம்மை மாற்ற சாத்தானால முடியும். சந்தேகத்தை, அவிசுவாசத்தை, பயத்தை, குழப்பத்தை அவன் கொடுத்து தேவனுடைய வார்த்தையின் மேல நாம் நம்பிக்கை வைக்க விடாமல் நம்மை தடை செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை நான் டிவியில கேட்டுக்கிறேன். எல்லாருடைய செய்தி கேட்க மாட்டேன், சிலரை குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். தங்கள் வாழ்க்கையில உத்தமமாய் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்களை, அவருடைய வார்த்தைகளை நான் கேட்பேன். அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்டாராம். ஒரு தேவ மனிதன் சொன்னானா, don't doubt in the dark, நல்லா கவனிங்க, don't doubt in the dark what God told in the light. தேவன் வெளிச்சத்தில் சொன்னதை இருளிலே சந்தேகப்படாதிருங்கள். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆனா அவர் சொன்னதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளிலே இருள் சொல்லுகிறது. அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து சந்தேகப்படாதிருங்கள் என்று தேவ மனிதன் கூறினதாக, அந்த தேவ மனிதன் கூறின வார்த்தையை நான் கேட்டு இன்றைக்கு அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. Don't doubt in the dark what God told you in the light. கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தில் சொன்ன காரியங்களை நீங்கள் இருளிலே சந்தேகப்படாதிருங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். There is no doubt about God's word. கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து எந்த சந்தேகமும் நாம் கொள்ள தேவையில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாத்தான் வந்து கேட்கிறான், தேவன் என்று உன்னோடு சொன்னது உண்டா? ஆமா. அவ ரெண்டெல்லாம் சேர்த்து கூட்டிட்டா. என்னன்னு கேட்டா, ஆதாமுக்கு தான் தேவன் சொன்னார், அப்ப ஏவாள் இல்லை. இப்ப ஏவாள் உண்டாக்கி அதுக்கப்புறம் கொடுக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தைய ஆதாம் வந்து ஏவாளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இப்ப எங்க ஊழியக்காரர் யாரு? ஆதாம் என்கிற பாஸ்டர் ஆண்டவருடன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இப்ப ஏவாள் என்ற விசுவாசிக்கு என்ன சொல்றாரு? ஒரு பிரசங்கம். அவங்களுக்கு ஒரே ஒரு பைபிள் தான். இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்காதே, இதுதான் ஒரு பைபிள். இப்ப அது கொஞ்சம் ஏவாளுக்கு புரியுற மாதிரி இப்ப நிறைய கேள்வி கேட்டிருப்பா. ஏன், என்ன அப்படின்னு லொட்டு லொஸ்குன்னு கேள்வி கேட்டிருப்பா. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த கனியை தொடவே கூடாதுங்கிறாரு. இப்போ தேவன் கொடுத்த பிரமாணம் புசிக்காதேங்கிறது, புருஷன் கொடுத்த பிரமாணம் தொடாதேங்கிறது. இப்போ அதைத்தான் சாத்தாங்கிட்ட சொல்றான், அதையே தொடவும் புசிக்கவும் வேண்டானார். அப்ப பாருங்க, புருஷன் கொடுத்த பிரமாணத்தை புருஷன் என்ன பண்றான்? தேவ பிரமாணத்தை மீறக்கூடாதுன்னு இவன் ஒரு பிரமாணத்தை முன்னால போட்டுறான். தேவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஒழுங்கு செஞ்சிருக்கார். உங்க புருஷன் தேவ மனுஷனா இருக்கிறார் என்றால்
உங்க புருஷன் நல்லா ஜெபிக்கிறவர் என்றால், ஒரு பரிசுத்தவான் என்றால், வேதத்த வாசனத்தை தான் அவர் வாயிலிருந்து வரும் அப்படின்னா, கெட்ட வார்த்தை வராம தேவ வசனத்தை தான் அவர் பேசுவார் என்றால், தித்திப்பும் கசப்பும் சிலர் வாயில வருது இல்லையா என்றால், அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு எதிர் பேசாம, மேட்டுமைப்படாம, அசட்ட பண்ணாம கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க புருஷன் பரிசுத்தமானவர் என்று உங்க ஆத்மாவுக்கு தெரிந்தால், வேதத்தை கைக்கொள்கிறவர் என்று உங்க ஆத்மாவுக்கு தெரிந்தால், அவர் உண்மையான தேவ மனுஷன் என்று தேவன் உங்களோட ஆத்மாவுக்கு தெரிந்தா, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். ஏவா பாட்டு மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. பிசாசுடைய நோக்கம் பாருங்க, தேவன் சொன்னதுண்டா, தேவனுடைய வார்த்தையை மீற வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். தேவ வார்த்தையை அவமாக்க வேண்டும் என்பதுதான் அதுக்கு நோக்கம். அதற்கு அவன் என்ன செய்கிறான்? தேவ வார்த்தையின் மேல் நீ சந்தேகப்படு, தேவ வார்த்தையின்படி நீ வாழ்ந்தால் நீ முன்னேற்றம் அடைவாய் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே அவன் தேவன் வேண்டாம் என்று சொன்னதை அவன் என்ன பண்ணுவான்? உன் வாழ்க்கையில் கொண்டு வர நம்மை தூண்டுவான். நம்முடைய மனம் கவரப்படுகிற விதத்திலே அவன் நம்மோடு கூட பேசுவான், நம்ம ஏவுவான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்று சொன்னோம்னா, இது வாங்கக்கூடாதுன்னு, ஏன் வாங்கக்கூடாது? அதை தொடக்கூடாதுன்னு, ஏன் தொடக்கூடாது? சின்னதுலேயே கேட்கும் பார்த்தீங்களா? ஏன் வாங்கக்கூடாது? அங்கே ஏன் போகக்கூடாது? அது ஏன் பார்க்கக்கூடாது? தொட்டாதான் என்னவான்? இதுதான் ஏவாள். என்னைக்குமே ஏன் எதற்குன்னு கேள்வி கூட. இந்த ஜெனரேஷன் ஜி எப்படின்னா, ஏன் எதற்கு என்னன்னு கேள்வி கேட்கிற ஜெனரேஷன். நாமளாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே 7 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது அப்படின்னா, ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா பேசாம இருப்போம். ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் 7 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அவன் போறானே, அவங்க போறாங்களே, அப்பா மட்டும் வேலைக்கு போறாரு, நீ மட்டும் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட பேச போற, நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு அது என்ன செய்யும்? கேள்வி கேட்கும். இந்த ஜெனரேஷன் தான் சோதனைக்கு உட்படும். ஆகதான் பாலியல் அத்துமீறல்களை ஈடுபடுகிறார்கள், திருமணத்துக்கு முந்தைய உறவுகளில் ஈடுபடுகிறார்கள், ஒழுங்கினமான வாழ்க்கையில ஈடுபடுகிறார்கள். முடி இப்படி ஆம்பளை அப்படி சடை மாதிரி வளர்த்துக்கிறது பெருமையா இருக்குது, இப்படி கூந்தல கோதிட்டு போறாங்க. நாங்களாம் நான் படிக்கிற காலத்துல ஒரு பையனை கேலி பண்ணணும்னா அவனுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு விடுவோம். இப்ப ரப்பர் பேண்ட் போட்டு கொண்ட போடுறவன் தான் ஹீரோவா இருக்கான். இன்னும் நான் நிறைய சொல்லுவேன், ஒருவேளை உங்க மனசு அது கஷ்டமாயிடும். நான் சொல்றேன், உலகத்தின் வழிபாடுகள் பிரகாரம் வாழாத. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தான் ஆளாது போல இவர்களும் உலகத்தார். ஒரே விஷயம், நான் ஏன் பாஸ்டர் ஆம்பளை நான் ஏன் கொண்டை போடக்கூடாது, நான் ஏன் ரப்பர் பேண்ட் போடக்கூடாது? சில பேர் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு இப்படி 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 இப்படின்னு ஒரு இது இருக்கும், தலையில போடுவாங்களா, அதுக்கு என்னென்ன பேர் எனக்கு தெரியாது. அதையே ஆம்பளை பையன் இப்படி சீவி அது போட்டுக்கிறான். எப்பா இது ஆம்பளையா பொம்பளையா, இது ஆம்பளை பொம்பளையா இல்லை பொம்பளை ஆம்பளையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மாறுது. நான் சொல்றேன், முதல்ல உதைக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா அந்த பெற்றோர் தான். வழக்கத்துக்கு மாறா அப்பா செய்யாத வேலையை மகன் செய்யறான் அப்படின்னா, இந்த மனைவி என்ன செய்யறாங்கிறத என்னுடைய கேள்வி. அந்த தாய்க்கு என்ன வேலை, அந்த தகப்பனுக்கு என்ன வேலை? பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அதை கேட்பான். நான் விஷத்தை குடிக்கிறேன்னு கேட்பான். இல்ல எனக்கு ஆன்டி வினம், அந்த இது பாடி ஆன்டிபாடி என் பாடியில டெவலப் ஆகணும், அதனால நான் பாம்பு விஷத்தை நான் குடிப்பேன்னு சொல்லுவான். நான் கொஞ்சம் போதையை ஏற்றிக்கிறேம்மா. இப்போ போதை கலாச்சாரம் வெளிநாட்டுலாம் விஸ்கி அடிக்கிறது இல்லையா, யூரோப் கண்ட்ரிலாம் குளிருக்கு கொஞ்சம் பெக்கு அடிக்கிறது இல்லையா. நான் வீட்டில் வந்து கொஞ்சம் பீர் அடித்தா என்ன தப்பா? பீர் அடித்தா நல்லா கலராகும், கண்டமெல்லாம் குண்டாகும், ரோஸ் கலர் பிங்க் கலராக மாறுவேன். துபாயில் வெளிநாட்டில் சிங்கப்பூரில் இருக்கிறவன் நிறைய விசுவாசி பீர் குடிக்கிறான். நம்ம விசுவாசிகளை சந்தேகப்பட்டுறாதீங்க, நீங்கள் எல்லாம் வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்டுற போகிறீங்க. பாஸ்ட்டு உன்னை தான் சொன்னான், அவனைத்தான் சொன்னேன், இவனைத்தான் சொல்லுவேன், வில்லங்கத்தை ஏற்படுத்த. நான் அவங்களெல்லாம் சொல்லலை. எனக்கு தெரிந்த சிலர் வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஏங்க, நியூ இயர் முடித்தோடனே நேராக பாருக்கு போய் தண்ணி போடுற விசுவாசி வாலிப பையனை கூட எனக்கு தெரியும். நம்ம சபையில் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. சில பெரிய சபைகளில் அப்படி போய் பார்ட்டி கொண்டாடிட்டு வரவங்க மக்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய ஒரே நோக்கம் பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து ஒன்று விலத்தொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீ கலகம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீ கை கொண்டு விட்டால், தேவன் வேண்டாம் என்று உன் வாழ்க்கையில விலக்கெடுத்து உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து விட்டால் நீ நாசமா போயிடுவேன். அவனுக்கு நல்லா தெரியும். அவனுடைய ஒரே நோக்கம், நான் இல்லாத இடத்துல நீ எப்படி போகலாம், எனக்கு இல்லாத மகிமை உனக்கு எப்படி இருக்கலாம், எனக்கு கொடுக்காத அன்பு ஆண்டவர் உனக்கு எப்படி கொடுக்கலாம், எனக்கு கொடுக்காத முக்கியத்துவம் ஆண்டவர் உனக்கு எப்படி கொடுக்கலாம், உன்னை எப்படி ஆண்டவர் தேவர்கள் என்று சொல்லலாம். நான் தான் தேவனாய் மாறணும், நீ தேவனாய் மாறக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையாய்
பிள்ளையாய் மாறக்கூடாது. நான் வேலைக்காரன், நீ புத்திரனா, முடியாது. நான் உன்னை அழிப்பேன். அதுக்கு ஒரே வழி, தந்திரமான போதனையை செய்து இருதயத்தை வஞ்சித்து தேவன் செய்யாதே என்று சொல்கிற பாவங்களை செய்யும்படி உன்னை தூண்டி விடுவானால் யாரும் கெடாம நீங்களே நாசமாயிடுவீங்க. யாரும் உங்களை கெடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க குடும்பம் விளங்காம போயிடும். உங்க பொண்டாட்டியை வேற ஒருத்தன் தள்ளிட்டு போயிடுவான். எனக்கு தெரிந்த ஒரு விசுவாச குடும்பத்துல அந்த பையன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் குடிபாதையில ஃப்ரெண்டு கூட மயங்கி கிடக்கிறான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான் பொண்டாட்டிக்கு, என்னங்க மயங்கி கிடக்கிறான் வாங்க அப்படின்னு. இவ போறா. போய் அவனை கூப்பிடும் போது இவன் பாதையில தலை தெங்கிட்டு கிடக்கான். அவன் சொல்றான் போன்ல, எங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? கூடயே இவனும் வரான். வரும்போது இவனை தூக்குற சாக்கில் அப்படியே அவளை தடவை, அவளை தொட. இவளுக்கு அது புரியுது. ஆனா புருஷனை வீடு வந்து சேர்க்கணுமே, கொண்டு விட்டுட்டான். இப்ப போனை பண்றான். போனை பண்ணி சொல்றான், ஏங்க இவங்கிட்ட உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும்? இவங்க கூட எப்படிங்க வாழ்றீங்க? நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க. ஏங்க நான் இருக்குங்க, உங்களை ராஜாத்தி போல பாத்துக்கிறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய சம்மதத்தை மட்டும் சொல்லுங்க, போதும். இங்க யார் உள்ள வர? குடிகார பயலுடைய வாழ்க்கையில உன் பொண்டாட்டியை லவ்விட்டு போறதுக்கு யார் வரா? சாத்தான் வரா. இதுக்கு யார் காரணம்? பொண்டாட்டி காரணமா? அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். நீ உன் கடமையை செய்ய தவறினா, நீ எப்படி வெளியே போய் தண்ணியை போட்டு உனக்கு ஆத்மாக்கு ஆறுதல் தேடுறியோ, அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் ஆறுதல் தேடணும்னு முடிவு எடுத்துட்டா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. பொம்பளை முடிவெடுக்கிறதுக்கு முன்னால ஆம்பளை உன் வாழ்க்கையை மாத்திக்கணும். ஆம்பளை ஒழுங்காயிடணும். அவன் முடிவு எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அவளை மாற்றவும் முடியாது, அவளை கண்டுபிடிக்கவும் முடியாது. அவன் காலில் உலர வரைக்கும் தான் நீ மரியாதை. அவ எந்திரிச்சு நிமிர்ந்து நின்றுட்டாள்னா அதுக்கப்புறம் நீ புள்ள பூச்சி தான். உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். நல்லா கவனிங்க. ஒழுக்கமுள்ள ஆம்பளைத்தான் ஒரு பெண் விரும்புவாள். அன்புள்ள ஒரு ஆம்பளைத்தான் ஒரு பெண் விரும்புவாள். தன் குடும்பத்தின் நடத்துகிற ஆண்பளை ஒரு பெண் விரும்புவாள். தன் பிள்ளைகளை கொடுத்து கருத்தாயிருந்து தன் பிள்ளைகளுக்காக உழைத்து சம்பாதித்து என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்கிற ஒரு ஆம்பளைத்தான் அந்த மனைவி நேசிப்பாளை தவிர வெறும் காமத்துக்காக, வெறும் பர்சனாலிட்டி, சென்ட் அடிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தா பார்ட்டியா இருந்துட்டு அப்படியே சில்க் அப்படியே கையை விட்டுட்டு மைனர் ஜாலியா இருக்கிற உன்னையெல்லாம் உன் மனைவி விரும்ப மாட்டான். வேற ஆட்கள் வேணா விரும்பலாம். நன்றாய் கவனியுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில வேண்டாம். அதே மாதிரிதான் பெண்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று விலக்கு வைத்துக்கிற ஒழுங்கினமான காரியங்களை ஈடுபடாது. மெசேஜ் பண்ணாத, தேவையில்லாத டெக்ஸ்ட் பண்ணாத, தேவையில்லாத போன் பேசாத, தேவையில்லாத நபர்களோடு பேசாத. உன் பிரச்சனைய உறவுக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த உறவுகள், எந்த டச்சும் அன்டச்சபிளாக உன் வாழ்க்கையில வாழணும். அது அன்கிளீனா உனக்கு தோணணும், அது தீட்டா உனக்கு தோணணும். பக்தி வைராக்கியம் ஒன்று வேணும். இந்த சரீரம் என் கணவனுக்கும் என் ஆண்டவருக்குமே தவிர வேற யாருக்கும் சொந்தமில்லை என்கிற ஒரு வைராக்கிய கண்ணகி பிறந்த பூமியில வாழ்கிற நமக்கு அந்த பத்தி எரிகிற அக்னி வேணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நீங்க தவறான ஒரு பெண் என்றாலும் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும் என்றாலும் தாய்ங்கிற முறையில் அவன் அனுசரிச்சு போவான். ஆனா உள்ளத்துல அவன் அவமானப்படுவான். எங்க அம்மா இப்படியா பொய் சொன்னாலும் சரி, ஒழுங்கினமா நடந்தாலும் சரி. ஒரு பையன் நம்முடைய சபையில சேர்ந்த ஒரு பையன் என்கிட்ட வந்து சொல்றான், என் பெற்றோரை நான் வெறுக்கிறேன் பாஸ்டர். அவங்க பேசுற பேச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. எங்க வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல. அவங்கள அம்மான்னு கூப்பிட பிடிக்கல, அப்பான்னு கூப்பிட பிடிக்கல. யார் சொல்றா? யார் சொல்றா? நம்ம சபையில் இருக்கக்கூடிய, இன்னைக்கும் நம்ம சபையில் அந்த குடும்பங்கள் இருக்கிறது. நீங்க உடனே யாருன்னு உடனே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தொலைவாதீங்க. இருக்கு சொல்றான். நீங்க வேணா சம்பாத்தியம் பண்ணனாலும் என் மகன் சொல்லிக்கலாம். உங்க மகன் ஏன் உங்களை அப்படி பேசுறான்னு தெரியுமா? நீங்க வாழ்ந்து காட்டுல லட்சணம் அந்த மாதிரி, உங்க வாழ்க்கையினுடைய லட்சணம் அந்த மாதிரி. அவன் பெருசாகி 22 வயசுல தான் அவன் கேள்வி கேட்பான். 2 வயசுல கேட்க மாட்டான், 15 வயசுல கேட்க மாட்டான். ஏன்னா உங்களை சார்ந்து வாழ்ந்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கு. அவன் என்னைக்கு தன் சொந்த காலம் நிக்கிறானோ, என்னைக்கு பொண்டாடின்னு ஒரு பெண் தன் வாழ்க்கையில துணையா வந்துருச்சோ, அங்க அம்மாவுக்கு மாற்றா ஒரு பர்சன் வந்தோனே அவன் பூரணம் ஆயிடுவான். இப்ப அம்மாவும் வேண்டாம், லொம்மாவும் வேண்டாம். எப்ப அவனுக்கு அம்மா தேவை? எனக்கு இருக்கிற அம்மா மாதிரி ஒரு அம்மா இருந்தாதான். என் மனைவி சொல்லுவாங்க, அவருக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் ரெபெக்கா அவங்க அம்மா தான் ரெபெக்கா. இன்னைக்கு வரைக்கும் என் மனைவியோட பெரிய மனக்குறை, நாமெல்லாம் யார் இருந்தாலும் அவருக்கு பத்தாது. அவருக்கு என்ன வேணும்? அவங்க அம்மா தான் வேணும். அம்மா ஒரு அருமையான ஒரு பொற்பாத்திரம்.
அப்போ ஒரு அருமையான பொற்பாத். நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு தெரியும் அவங்க யார் என்று தெரியும். என் அன்புக்குரியவர்களே, சாத்தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விலக்கி வச்ச காரியங்களை உள்ள கொண்டு வந்து செட் பண்ண விரும்புகிறான். இந்த காலை வேளையில நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு வேண்டான்னு விளக்குறாருன்னா உங்க நல்லதுக்காகத்தான் விளக்குகிறார். எல்லாவற்றையும் தருகிறாரே, இதை தர மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் தர வேண்டிய காலத்தில் தர வேண்டியவைகளை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலே சந்தேகப்படாதிருங்கள். வேண்டாம் என்பதை உன் வாழ்க்கையில கொண்டு வர தூண்டுவான். மனமும் கவரப்படும், ஆனால் வஞ்சிக்கப்படாதே. கீழ்ப்படியாமல் விழுந்து தேவனுடைய மகிமையும் கிருபையும் இழக்காதே. ஏசாயா 36 14 வசனத்துக்கு வருவோம். இப்ப எசேக்கியாவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. சாத்தானாலே வழிநடத்தப்படுகிற சத்ரு முற்றுகை போட்டு அங்க வந்து நிக்கிறான். எசேக்கியா கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன். இங்க பார்க்கிறோம், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அடுத்த வசனம், கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள். இந்த சுஜில்பால் பாஸ்டர் என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பு, ஆண்டவர் இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவான். அந்த ஆள் கிடக்கிறான், அவன் பொழப்புக்காக ஊழியம் செய்யறான், அவனோட வேலை பிரசங்கம் பண்ற வேலை. உன்னை நம்பருக்காக அவன் முயற்சி பண்ணுவான். ஆனா நம்பாதே, உன் உள்ளத்துல சாத்தான் பேசுவான். வாசப்படியில கடன்காரன் நிற்பான், நீ கடன் கட்டணும், என்ன பண்ண போற? உன் புருஷன் இப்படி மாற மாட்டாம நின்றுட்டு இருக்கிறான், நீயா 30 வருஷமா போராடிட்டு இருக்கிற. இவன் அப்படிதான் சொல்லுவான், பிரசங்கத்தை பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, கர்த்தரை நம்புன்னு சொல்லி நம்ப பண்ணுவான். இதெல்லாம் நீ நம்பிட்டு உட்கார்ந்தா நடக்குமா? கர்த்தரே ஆண்டவரே என்ன நடக்குமா என்றால் பிசாசு பேசுவான், நம்ப பண்ணுவான். ஆனா அதற்கு இடம் கூடாது. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கண்ணு ரெண்டையும் அப்படியே தாளாட்டு படுற மாதிரி பக்கத்துல யாராவது அப்படி இருந்தாங்கன்னா ஓங்கி ஒரு குத்துங்க. அவங்க ஆத்மா நரகம் போறதை விட, நல்லா கவனிச்சுங்க, யாராவது கண்ணை மூடி பிரசங்கம் கேட்டா பக்கத்துல இருக்கிறவங்க குத்தி போடுவாங்க. அதனால ஆள் இல்லாத பக்கமா போய் உட்காராதீங்க தூங்குறதுக்கு. நல்லா கவனிங்க, காணாதிருக்கும் கண்களும் கேளாதிருக்கிற செவியும் கேட்டாலும் கீழ்ப்படியாத உணராத கொளுத்து இருதயமா இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை போய் வேலை செய்யாது. அப்ப நல்லா ஒண்ணு கவனிங்க, கர்த்தர் நிச்சயமா நம்ம தப்பிப்பார் என்று சொல்லி உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதுக்கு இடம் கூடாது. இதுதான் சாத்தானுடைய வேலை. 18ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு இடம் கூடாதீங்க. ஆமென். பாருங்க, இப்ப பிசாசு உங்களுக்கு நான் நல்ல பவரா பிரசங்கம் பண்ணுவேன்னு இந்த வாரமெல்லாம் எனக்கு பவரா அவன் வேலை செஞ்சான். அப்ப நான் என்ன பண்ணினேன், எனக்கு டவுட்டு, அப்படியே அவிசுவாசம், இப்படி எல்லாம் என்ன சூழ அந்த ஆவிகள் என்னோட யுத்தம் பண்ணும்போது நான் என்ன பண்ண, உடனே தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்பதான் கர்த்தர் சொன்னார், தேவன் உனக்கு வெளிச்சத்தில் சொன்னதை இருளிலே சந்தேகப்படாதே. உங்களோட பணம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், உடல்ல சுகமில்லாத சூழ்நிலை இருக்கலாம், அல்லது நீ நம்பிக்கொண்ட காரியம் உன்னை கைவிட்டு போன நிலைமையில் இருக்கலாம், அல்லது உனக்கு எதிரான காரியங்களாக உன்னை சுற்றிலும் மதில் போட்டு முற்றுகை போட்டு உனக்கு எதிராக கொத்தரங்களை கட்டி கோலியாத்தை போல பிரம்மாண்டமாக கர்ஜித்துக் கொண்டிருக்கலாம். சிங்க கபிக்குள்ள நீ கிடக்கலாம். உன் சூழ்நிலை எல்லாம் அப்படி ஒரு இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் பயப்படாதே, தேவன் வெளிச்சத்தில் சொன்னதை இருளிலே சந்தேகப்படாதே. தேவன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நீர் அருளின வெளிச்சத்தினாலே நான் என் இருளை கடந்து போனேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டு போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. கர்த்தர் சொல்கிறார் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எசேக்கியாவுக்கு சொல்கிறார், அவன் சத்ருவை பார்த்து சொல்கிறார், என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆவியின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். சமயத்துல அது நீங்க சார்ந்து வாழ்கிற மாமியார் வாயிலிருந்து வரலாம். மாமியார் மாறல என்னை பல்ல கடிச்சு தேவான கல்லெறிகிற மாதிரி என்னை பாத்துறாதீங்க ஐயா. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். மாமனார் வாயில வரலாம்.
என் அம்மா வாயில வரலாம், என் அப்பா வாயில வரலாம், என் பக்கத்து வீட்டுக்கார வாயில வரலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க. தூஷித்ததும், உன்னை மிரட்டுகிறதும், உன்னை பயமுறுத்துகிறதும், உன்னை கலங்க பண்ணுகிறதுமான வார்த்தைகளை கண்டு நீ பயப்படாதே. என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் அந்த கடிதத்தை எல்லாம் விரித்து தேவ சமூகத்தில் போய் நம்பி அவன் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். 37ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல பாருங்க. அந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். அவன் இருதயம் எல்லாம் டரு 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 நாரா கிழிஞ்சு போச்சு. உடனே ஓடுகிறான். தேவனுடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் உண்டாக்குறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நின்று அவன் ஜெபித்தான். கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி உங்களை எல்லாம் காப்பாற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் உள்ளவர். அல்லேலூயா. உங்களுக்காக வைராக்கியம் உள்ளவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வைராக்கியம் உனக்காக யுத்தம் செய்யும். அந்த சனகரிப் ராஜாவோடு கூட அவர் யுத்தம் செய்தார். ரப்சாக்கேயின் தூஷணங்களை எல்லாம் கலங்க பண்ணினார். 1,80,000 யுத்த வீரர்களை சாகடித்தார். செத்த முகமாக அவன் நினிவேக்கு திரும்பி போனான். அவன் பிள்ளைகளால் அவன் கொல்லப்பட்டான். எசேக்கியாவை கர்த்தர் காப்பாற்றினார். இக்கட்டான சூழ்நிலைகளிலே வானத்தை நோக்கி பார்க்கிற தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பிக்கிற கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்கு எதிராக சொல்லப்படும் எந்த வார்த்தைகளையும் கேளாதே. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னோடே கூட இருப்பார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை என்னை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நீங்கள் பலத்த விசுவாசத்தோடு விசுவாசியுங்கள். அல்லேலூயா. யாக்கோபின் சூழ்நிலை என்ன? யாக்கோபு ரொம்ப யோக்கியம் கிடையாது. என்ன பண்ணிட்டு வராரு? ஃப்ராட் பண்றாரு. அண்ணனுக்கு கூலை கொடுத்து சேஷ்ட புத்திரம் வீட்டில் இருக்கிற அத்தனையும் அவனுக்கு தான் சொந்தம். யாருக்கு? ஏசாக்கு. உண்மையா யாக்கோபு வெறும் கோலும் கையுமா தான் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவுக்கு கொடுத்துட்டு இவர் வெளியே வரணும். ஏதாவது நன்கொடை கொடுத்தா, அப்பா அம்மா நன்கொடை கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு. இவர் என்ன பண்றாரு? சும்மா ஒரு குண்டா பைத்தங்கூட கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை சொத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? இப்ப இது நல்ல பிசினஸா? இது நேர்மையான பிசினஸ், நேர்மையான வியாபாரமா? அட சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுது. சந்தேகமா இருக்கு. நேர்மையான பிசினஸ் அது இல்ல, அநியாயமான பிசினஸ். அநியாயமா ஏமாத்துறான் அவன். ஏமாளி ஏமாந்து போயிட்டான். இப்போ அடுத்தது 10ஆவதுக்கு இவங்க அம்மாக்காரி வேற. டே, அவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது, உனக்கு தான்டா வரணும். என்னைக்கு பாருங்க, மூத்தவனை இந்த அம்மா தள்ளி விட்டு போட்டு இளையவனுக்கு தான் எல்லாம் ஆசீர்வாதம் வரணும்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா மூத்தவன் கல்யாணம் பண்ணினது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அப்படிதானே பைபிள் போட்டிருக்கு. மூத்தவன் கல்யாணம் பண்ணினது பிடிக்கல. அவன் போய் இந்த கானானின் குமாரத்தில போய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யல? பிடிக்கல. அப்படியே ஈசாக்கு தூண்டி விட்டு ஈசாக்குக்கும் பிடிக்கலன்னு ஈசாக்கு மூலியமா சொல்ல வைக்கிறாங்க யாக்கோபு கிட்ட. இப்போ அதுக்கு முன்னால் ஒரு செட்டிங் பண்றாங்க. அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவான்டா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், உங்க அப்பா இப்படி சொன்னாருன்னு ஒட்டு கேட்டு உனக்கு ஆசீர்வாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு நாடகத்தையே அங்கே அரங்கேற்றாங்க. முதல்ல எனக்கு தெரிந்த வரைக்கும் பைபிள்ல வேஷம் கட்டுனது யாருன்னு கேட்டா இந்த யார பேர் ரெபேக்காலா? ரெபேக்கா. நல்ல வேஷம் போடுற ரெபேக்காவும் இந்த ஏமாத்துற யாக்கோபும் நல்ல ஆட்டு தோழியெல்லாம் மேலே போட்டு இந்த ரெபேக்கா என்ன பண்றா? நல்ல டைரக்டர் பண்றா. நல்ல கதை வசனமெல்லாம் எழுதி கொடுத்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு செட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஈசாக்கிட்ட அனுப்புனா, ஈசாக்கு ஒரு கேனங்கட்ட விவரங்கட்ட பையன். இந்த ஈசாக்கு சோத்துக்கு பிரியமான ஆளு. நல்லா சமைச்சு கொடுத்தா நீ தாண்டா வாழ்கன்றுவான். சோறு போட்டா யாக்கோபு வாழ்கன்றுவான். சாப்பாடு ருசியில மயங்கிட்டான். டவுட் வருது, சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகள். ஏன் உனக்கு சந்தேகம் வருது? அங்க மாத்திருக்க வேண்டியது தானே? ஏன்னா சாப்பாட்டோட மனம், சாப்பாடோட ருசி கவர்ந்து இழுக்குதா? ஐயா சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டாரு? அவரு
அவரும் தெரிந்த சத்தம், யாக்கோபின் சத்தம் அப்படின்னு தெரியுது இல்ல, ஏசு அப்படி பேச மாட்டான்னு தெரியுது இல்ல, தெரிஞ்சே இவன் ஆசீர்வதிச்சுட்டான். என்ன பண்ணிட்டான், என்ன சாப்பாடுக்கு லஞ்சம் கொடுத்து இப்ப அப்படியும் ஏமாத்திட்டான், அண்ணனையும் ஏமாத்தி. இவனும் யோக்கியமானு கிடையாது. இப்ப ஐயா அப்படியே என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஏசாவுக்கு பயந்து இவரு அம்மா பேச்ச கேட்டு, இப்ப எந்த அம்மா வந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவன்னு சொன்னாலும் அவ தான் சொல்றா நீ செத்து போயிருவிடா, ஓடி போடாங்கிறா. பாருங்க, வேற வழி இல்லாம எல்லாத்தையும் விட்டு வெறும் கோலுமா அவன் திரும்ப வரும்போது சொல்றான், வெறும் கோலுமா இந்த யோர்தானே இந்த யாப்போக்கு ஆற்றை கடந்து போனேன், இப்பொழுது பரிவாரத்தோடு. அப்ப போகும்போது எப்படி போனான், வெறும் கோலும் கையுமா போனான். இத்தனை ஏமாத்தியும் ஒண்ணு இல்லை. இப்ப வெறுமையாய், அயோக்கியனாய், ஏமாத்துறவனாய், ஃப்ராடு பண்ணனவனாய், அப்பா அம்மாவை அண்ணனையெல்லாம் ஏமாத்துறவனா தான் போறான். ஆனா இந்த ஏமாத்துக்காரனை பார்த்து, இந்த நடிகனை பார்த்து, அப்பாவை ஏமாத்துறவன் பொய் சொன்னவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நான் இதை சொல்லியிருந்தேன், நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம பாஸ்ட் கள்ளத்திற்கு செய்யப்பா, எப்படி இவர் வந்து இப்படி எல்லாம் ஆசீர்வாதம், அந்த ஆளை எனக்கு தெரியாதா, இந்த விசுவாசி எனக்கு தெரியாதா, இவன் என்னத்தை ஜெபம் பண்றா, இவனுக்கு ஆதரவா பாஸ்ட் பேசுறாரு, இவன் என்ன யோக்கியம், இவனுக்கு ஆதரவா பாஸ்ட் பேசுறாரு நீங்க சொல்லிருப்பீங்க. நான் கேட்கிறேன், யாக்கோபு என்ன யோக்கியம்னு ஆண்டவர் வந்து பேசினாரு. இவன் கூப்பிட்டான ஆண்டவரை, இவன் கூப்பிட்டானுங்களா ஆண்டவரை? ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீர் எங்க இருக்கிறேன்னு கேட்டானா? இவன் தேடவும் இல்லை, ஆண்டு கிட்ட போகவும் இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த ஏமாத்துக்காரனை தேடி வர்றார். இன்னைக்கு எந்த ஏமாத்துக்காரங்களோ இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும், ஏமாத்துக்காரர்களே ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி ஏமாத்துறீங்களே, நல்லா ஒத்துங்க, உண்மையை ஒத்துங்க. இங்க சொல்றாரு, இந்த வசனத்துல உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, நீ உங்க மனசாட்சி சொல்ல, நீ இருக்கிற யோக்கியத்துக்கு இந்த வசனம் உனக்கு இல்ல, வேணா பாஸ்டுக்கு வேணா அது பொருந்தும், உனக்கெல்லாம் பொருந்தாதுன்னு பிசாசு பேசுவோம். அதுக்குதான் சொல்றேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை படிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ல இருந்து. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாமி வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்றார். இன்னொரு வசனமா, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16, 17 பாடிமா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17, 17 வசனம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். அவர்கள் செவிகொடுக்க மனதில்லை. நெகேமியா 9, 16, 17 தான் வாசிக்கிறோம். வாசிமா. அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் அற்புதங்களை நினைக்கல, கற்பனைகளுக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கல, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள், அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து தேசத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, இப்படி மோசமான ஒரு ஜனத்தை ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிட. அப்படி 21 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தகுதியில்லாத இந்த தேவஜனம், முரட்டாட்டமான தேவஜனம், பாவம் செய்த தேவஜனம், கீழ்ப்படியாம போன தேவஜனம், நான் மட்டும் ஆண்டவரா இருந்தா அப்பவே அவங்களை அழிச்சு சாம்பலாக்கி இருப்பேன். அதனாலதான் நான் ஆண்டவரா இல்லை. அதனாலதான் நமக்கு சில அதிகாரங்கள் வல்லமையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார். எலியா மறந்தவனா அக்னி இறங்கி, பேதர் சொன்னாலும் அக்னி இறக்கி இவரை கொன்றலாமா அப்படின்னா, நமக்கெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் பார்க்கிறோம், ஆக்கிறதுக்கு பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளின் மேல மனம் உருக்கம் உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43, 1, 2, 3 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரிலே நடந்தாலும் மூழ்காதிருப்பாய், ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியே வரும், வெள்ளமே வரும், ஆறுகள் தடையாக நின்று உங்க மேல பறந்து வரும். அப்பதான் இந்த சாத்ராக்கு மேஷாக்கு 10 மடங்கு அக்னியை சூளையாக்கி நெருப்புல போடுவேன் நேச்சரை வந்து மிரட்டிட்டு நிற்பான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, அங்கே எல்லாம் நீங்கள் தனிமையா இல்லை,
கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அக்கினி நடுவில் நான்காவது ஒரு புருஷன் உலாவுகிறார். அவருடைய சாயல் தேவனுடைய புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ எவ்வளவு கேடுகட்டு கிடந்தாலும், எத்தனை மொள்ள மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் பண்ணினாலும், எவ்வளவு அக்கிரமணியாக செஞ்சாலும், வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாதம் பொறுமையும் உள்ளவராகிய தேவன் உன்னை கைவிட மாட்டார். உடனே என்னை பொல்லாத பிரசங்கியாருன்னு சொல்லிடாதீங்க. தேவனுடைய இரக்கம் ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுங்கிறதானே தவிர ஒரு பாவி அழிய வேண்டும் என்பது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்தால், இன்றைக்கு தேவனோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணினார், இன்றைக்கு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார், உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை வெறும் கையா இருக்கிற உன்னை பரிவாரங்களுக்கு அதிபதி ஆக்குவேன். உன்னை மகிமைப்படுத்துவேன். நான் உன் தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து சாட்சி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையின் மேலே சந்தேகம் கொள்ளும்படியாய் பிசாசு வேலை செய்வான். எப்படி சந்தேகப்படும்படியான ஒரு கிரியைகளை அவன் செய்வான் என்று நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கும் திட்டத்திற்கு எதிராக செயல்படுவதும் அந்த தேவ வாக்குக்கு விரோதமாய் பேசுவதும் பிசாசினுடைய செயல்பாடு. உதாரணம் தாவீது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தரின் வார்த்தைகளை புறக்கணிக்கிற அதிகாரம் படைத்த கர்த்தரால் தள்ளப்பட்ட நபரை இதற்கு சாத்தான் பயன்படுத்துவார். இதற்கு கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கும் திட்டத்துக்கு எதிராக செயல்படவும், தேவன் உனக்கு தந்த வாக்குக்கு விரோதமாய் பேசுவதற்கும் கர்த்தரின் வார்த்தைகளை புறக்கணிக்கிற அதிகாரம் படைத்தவன் இருப்பான். கர்த்தரால் தள்ளப்பட்ட மக்கள் இருப்பார்கள். இவர்களை சாத்தான் அதற்காக பயன்படுத்துவான், தன் கருவியாக பயன்படுத்துவான். அதற்கு சவுல் ஒரு உதாரணம். இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தான். 1 சாமுவேல் 15:26 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தபடியால் கர்த்தர் உன்னை புறக்கணித்தார். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், சவுலே சொல்றான், நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினதினால் நான் பாவம் செய்தேன். தேவனுடைய கட்டளையை மீறினேன், இப்ப ஊழியக்காரனுடைய ஆலோசனையே நான் மீறினேன், அதனால நான் பாவம் செய்தே சொல்றான். இப்ப இவனை சாத்தான் எடுத்து பயன்படுத்துகிறான். இப்ப 1 சாமுவேல் 16:1 ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்றார், ஈசாயின் குமார்ல ஒருவனை நான் தெரிந்து கொண்ட போய் அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் உடனே சொல்றாரு, சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனும் கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறவனும் உங்களுக்கு எதிராக, உங்களை கொலை செய்ய கூட தயங்காதபடிக்கு எதிராக வருவான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்துல படிக்கும்போது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டு அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேலே இறங்கின பொழுது அவன் தாவீதை குத்தி கொள்வதற்காக ஈட்டியை அவனை நோக்கி வீசினான். 12ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது 2 தரம் விலகி தப்பினான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்றும் சவுல் கண்டபோது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற நபர்கள் அவர்கள் உங்களை தாக்கும் போது கர்த்தர் அவர்களிடம் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. கர்த்தர் உங்களை அவருடைய கரங்களிலிருந்து தப்புவிப்பார். இதன் மூலியமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்கள் அறியும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு எதிராக இவன் செயல்படுவான். யார்? கர்த்தரால் தள்ளப்பட்டவன் அல்லது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவன் உங்களுடைய தேவ திட்டத்திற்கு எதிராக, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கும் திட்டத்துக்கு எதிராக செயல்படுவான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள் சொல்கிறது. இப்போ தாவீதின் எதிரியா இருக்கிற சவுல் யோனத்தானை பார்த்து சொல்லுகிறான், ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும், கெட்ட வார்த்தையில சொல்றான். இதை டீசென்ட்டா தமிழ்ல மொழிபெயர்த்திட்டாங்க.
சவுல் ஒரிஜினலா அங்க கெட்ட வார்த்தை பேசியிருப்பான். அதையா டீசெண்டா மொழிபெயர்த்திருக்காங்க. தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை உனக்கு தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறது நான் அறியேனோ. அவன் சொல்றான் பாருங்க, உங்கள் சத்துரு சொல்றான், சாத்தான் சொல்றான், ஈசாயின் மகனாகிய பூமி, ஈசாயின் மகன் தாவீது பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும். இப்ப நீங்க சொல்லணும், இயேசுவின் மகனாகிய சுஜில் பால் இந்த பூமியில் உயிரோடு இருக்க வரைக்கும். சாத்தான் புலிக்கு சொல்றான், சாத்தானுடைய மகனாகிய ஏதோ ஒரு சோன்சோ பேரை சொல்லி உன் ராஜ்ய பாரமானாலும் நீ ஆனாலும் நிலைப்படுவதில்லை. ஏன் உங்களுக்கு விரோதமா வராங்க தெரியுமா? ஏன் உங்களுக்கு எதிராக எழும்புறாங்க தெரியுமா? சாத்தான் ஏன் எழும்புறான்? சாத்தானுடைய பிள்ளைகள் ஏன் எழும்புகிறார்கள்? உலகம் ஏன் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறது? நீங்கள் உயிரோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை கொண்டு தேவன் கிரியை செய்வார். உங்களை குறித்து பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ திட்டங்கள் உங்களை கொண்டு நிறைவேறுமானால் அது யாருக்கு தொந்தரவு? சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தொந்தரவு. அல்லேலூயா. ஆகவே அவனால சும்மா இருக்க முடியாது. ஆகவே நீ ஆனாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைப்படுவதில்லை. ஆகவே அவனை கொண்டு வா, அவன் இப்பொழுதே சாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொல்ல துடிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை குறித்து வைத்துக்கிற திட்டங்களை அழிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நயவஞ்சகமாய் வரலாம், எதிர்த்து வரலாம், உங்கள் மனதை சிதைக்கலாம், உங்கள் நம்பிக்கைகளை சிதைக்கலாம், உங்கள் பேரை கெடுக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். சாத்தானுக்கு தெரியும் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆனா உங்ககிட்ட எத்தனை விளக்கமா சொன்னாலும் உங்களுக்கு நம்பருக்கு கஷ்டம். எத்தனை விளக்கமா சொன்னாலும் நம்புறதுக்கு கஷ்டம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், நீ ஒரு யோசேப்பு போல இருக்க போற அப்படின்னு சொன்னா நான் எங்க கிதியோனை பார்த்து சொல்ல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஐயோ கர்த்தரே என்னோடு இருந்தா ஏப்பா அவன் வர்றான்? ஏன் எனக்கு இடுப்பு வலி வருது, எனக்கு கால் வலி வருது, எனக்கு தலைவலி வருது, எனக்கு கடன் வருது. என் பிள்ளை சொல்ற மாதிரி என் புருஷனே என்ன போட்டு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. எழும்புங்கள், எழும்புங்கள். கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தாவீதுக்கு தெரிந்தது. ஆகவே அவன் சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இல்லையா? இங்கே சபையில் இருப்பதற்கு ஒரு காரணம் இல்லையா? கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு ஒரு காரணம் இல்லையா? அவர் என்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இல்லையா? என்னை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை அறிந்து பெயர் சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வைத்தவர், இன்னாருக்கு பிறக்க வேண்டும் என்று கர்ப்பத்தில் என்னை பாதுகாத்து என்னை பிறக்க வைத்தவருக்கு தெரியும் என்னை குறித்து எல்லா திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறது போல நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுக்கு அது தெரியும், இவன் இருந்தா இவன் அந்த மாதிரிலாம் செய்வான். அதனால எங்க அம்மா மேக்சிமம் என்னை பார்த்து ரசிக்கப்படாத காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சாவு வருதேடா, உனக்கு ஏண்டா சாவு வர மாட்டேங்குது? அவ்வளவு வாஞ்சியா பாத்துமும் பாரத்தோடு எங்க அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க. சாப்பிடும் போது சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வராதா? என்ன பார்த்து சொல்லுவாங்க, அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன், போ திரும்ப வந்துடாத, பஸ்ஸில் அப்படியே டயர் கடையில் விழுந்து செத்து போயிரு, அப்படி கூலா அரைஞ்சு செத்து போயிடுன்னு சொல்லுவாங்க. ரோட்டெல்லாம் அழுது கொண்டு போவேன். என் 2ஆம் வகுப்பு ஆசிரியர் தான் எனக்கு தாய் மாதிரி ஞாபகம் வரும். உடனே ஜெபம் பண்ணுவேன், சாந்தமுள்ள இயேசுவே பாலர்பவும் காணுமே, என்னில் தயவு கூறுமே, என் உள்ளத்தில் வந்து தங்குமே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது கொண்டே போவேன். இன்றைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. என் தாய் மரித்து விட்டார்கள், ஆனா என் ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். நான் பாவி என்று என்னை தள்ளவில்லை, அழகில்லை என்று எனக்கு தள்ளவில்லை, அறிவில்லை என்று என்னை தள்ளவில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு ஒரே தலைப்பு தான், தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சாத்தான் உங்களை தூண்டிவிட இடப்படாதீங்க.
இதுதான் காரியம். இப்ப பிசாசுக்கு தேவன் வைத்துக்கிற திட்டம் தெரியும் உங்களை குறித்து. ஆகவே அந்த தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதிலே அவன் கவனமா இருக்கிறான். உங்களுக்கு தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறதோ இல்லையோ, சாத்தானுக்கு உங்களை குறித்த திட்டம் தெரியும். ஆனா எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு சொன்னாங்க, டேய் ஒரு பிரசங்கமாவது நீ பண்றதை நான் பார்க்காம நான் சாக மாட்டேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கிறேன் என்றால் என் தாய் வடித்த கண்ணீரும் ஜபமும் தான் என்னை ஊழியக்காரனாக இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது. பெற்றோராக நீங்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுங்கள். அவ நம்பிக்கை உங்க பிள்ளைகளை சூழும் பொழுது நீங்கள் தான் இந்த வசனத்துக்கு ஆவியாயும் ஜீவனும் கொடுக்கிறவர்கள் யார் என்றால் தாயும் தகப்பனும் உங்க வாழ்க்கையின் மூலியமாக தான். இந்த வேத வார்த்தை உண்மைப்பா, இந்த உலகத்தை நம்பாதப்பா, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரப்பா அப்படிங்கிறத சொல்லணும். அது மாத்திரமல்ல, சத்துருவை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவ திட்டத்தை குறித்து பேசுவார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். போதும். இது யார் சொல்றாங்க? தாவீதின் எதிரி, தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவன், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தேவனால் தள்ளப்பட்ட சாத்தானுடைய ஏஜென்ட் சொல்லுகிறான், நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் உன் ராஜ்யம் நிலைவரப்படும் என்பதை நான் அறிவேன். ஆனால் தாவீது இப்ப எங்க இருக்கான்? வனாந்தரத்தில் இருக்காங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனா ஆசீர்வாதமான தேவ திட்டமான வார்த்தைகளை சொல்றது யாரு? தாவீதை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சவுல் சொல்லுகிறான், அநேக நேரங்களிலே உங்களுக்கு எதிராய் எழும்புகிற மக்களை கொண்டு கர்த்தர் தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க உங்களை பரியாசம் பண்றாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை மட்டம் தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களே, அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நான் ஊழியத்தில நிலைக்க மாட்டேன்னு சொல்லி என் மனைவியினுடைய மாமா நிறைய துர்பிரச்சாரம் பண்ணார் என்னை பற்றி. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, இன்னைக்கு அவர்கள் அப்படி வல்லமையாக ஊழியம் செய்கிறார். என்னை பற்றி யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவங்களெல்லாம் கடைசியான நபரையும் நான் சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னேன். ஒருத்தர் கூட ஆண்டரை விட்டு வைக்கல. எல்லாரும் எனக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பி இவன் நிலைக்க மாட்டான், இவன் விழுந்துருவான், இவன் பின்வாங்கிடுவான்னு என்ன சொன்னாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் முன்னால நான் திறமை இல்லை, எங்கிட்ட பலம் இல்லை, எங்கிட்ட பெரிய ஒரு பரிசுத்தம் இல்லை, ஆனா என்னை இதுவரைக்கும் நிலத்தில் நிற்க செய்தவர் என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. உங்க சத்துருக்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தையும் கர்த்தர் பேச சொல்லுவார். சத்துருக்குள் வாய் எந்த அளவுக்கு உங்களை மிரட்டுதோ அதே வாய் தான் தேவன் உங்களை வைத்திருக்கிற திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் சத்துருவின் வாயை கொண்டே கர்த்தர் பேச செய்வார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற அதிகாரங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும்னா வசனம் நம்மளை புடமிடுங்க. கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னார், உன்னை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குதுன்னு சொன்னேன்னு யோசேப்புக்கு கொண்டாட்டம். அவர் நினைப்பார், அவர் தாண்டிய ஆட்டம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்சாபி ஆட்டம் போட்டிருப்பார். இப்போ அவங்க அப்பாட்ட சொன்னேன்னா இவர் ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக சொன்னேன்னு அவங்க அப்பாவுக்கு செம டென்ஷனாகி போச்சு. யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை? உங்கள் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாத்திலாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சார்ல, அதே மாதிரி நான் கடைசியாக பிறந்திருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்த போறாருன்னு போய் சொன்னேன்னா அவங்க அப்பா கூட நம்பாம அவனை கடிந்து கொள்றார். அவன் அண்ணன் தம்பியெல்லாம் பொறாமப்படுறாங்க. ஆனா நடந்த விஷயம் என்ன? சங்கீதம் 105 17 18 19 வசனத்தை வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டுச்சு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு முன்னால வசனத்தினால நீங்கள் தகுதிப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. புடமிடணும்னு பயந்துராதீங்க. நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது எலிஜிபிலிட்டியுள்ள பர்சனாலிட்டியா மாறணும், தகுதி வாய்ந்த ஒரு நபராக மாறணும். உன்னை டாக்டராக்குவேன்னு ஆண்டு சொல்லிவிட்டா நீங்க நிறைய பணங்களை அறுக்க வேண்டும். நாறுகிறதே என்று சொல்லி வாந்தி எடுக்கக்கூடாது. சீ பிடிச்ச புண்ணு காயங்கட்ட சொல்லுவாங்க. அந்த பாட்டியம்மா, என் பொண்ணு ஒரு போட்டோ எனக்கு அனுப்பிடா, இந்த பாட்டியம்மாவோட காலை பாருப்பா அப்படின்னு. அது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே குடலெல்லாம் வாயில விழுந்து விழுகிற மாதிரி ஆகி போச்சு. அப்போ நான் கேட்டேன், நான் என் மனைவி கிட்ட அவளுக்கு தெரியாமல் சொன்னேன்,
ஒரு 4 வருஷமா படிக்கிறா, ஒரு நாள் கூட வாந்தியும் எடுக்க மாட்டேன்றா, ஒரு நாளும் கறியை சாப்பிட்றத விட மாட்டேங்கிறா, மீனை சாப்பிட்றத விட மாட்டேங்கிறா. நமக்கு அந்த புண்ணு, சீலு, ரத்தம், வாந்தி. எனக்கு என் குழந்தைங்க வாந்தி எடுத்தானே என் மனைவி என்ன பண்ணுவாங்க, வெளியே போங்கன்னு என்னை விட்டு கதவை சாத்திடுவாங்க. என்னை அடிச்சு விரட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, நான் வாந்தி எடுத்துருவேன். அவங்க 2 கையிலையும் வாந்தி அள்ளிட்டு போய் அருவருப்பு பார்க்காம சுத்தம் பண்ணிட்டு அந்த சளி கிளி எல்லாம் வாயிருந்து. எனக்கு இந்த சளியை பார்த்தோன்னு எனக்கு கொமட்டிட்டு வந்துடும். நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்காதீங்க. ஐயோ எனக்கு பலவீனம், அது வேற ஒன்று தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மா என்னை சுத்தமாக வளர்த்துனால எனக்கு அது ஒரு பலவீனம், அது பெருமை இல்லை, பலவீனம். அதுக்காக வைக்க போடுறேன். என் குழந்தைங்க வச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டேன். என் மனைவி 2 கை எடுத்துட்டா நான் சாப்பிட மாட்டேன். அவங்க கேட்பாங்க, உங்கள் அப்பா பெரிய சுத்தக்காரு பாப்பா, நாம்பளாம் வச்சு என் மனைவி நான் சாப்பிட்ட பிளேட்டில் சோறு திம்பாங்க. நான் சத்தம் போடுவேன், என்ன எச்ச தட்டுல போய் சோறு திங்கிற? புருஷனா இருந்தாலாவது இன்னொன்னாவது எச்ச தான், எச்சக்கலை தான். அதை போய் எச்சக்கலைங்கிறது எச்சலை தான். அதை என்ன புரிச்சு நம்ம கல்யாணத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி வைக்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. தட் இஸ் பேட். என்னன்னா, புருஷனோட பால் எச்சப்பாலை மனைவி குடிக்கிறது, இது என்ன ஒரு பெண் அடிமைத்தனம்? நீங்களாம் போராடுறது இல்லையா? போராட்டம் பண்ணுங்கிற. என்னையும் அவங்க மாமியார் வீட்டுக்கு மண்டபத்துலேருந்து கூப்பிட்டு போனாங்க, பாலை கொடுத்தாங்க. என்ன நமக்கு பால்னாலே வாந்தி வரும், ஏன்னா இங்கே வாந்தி எடுத்தோம்னா நம்மளை ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களேன்ட்டு நான் ஃபார்மாலிட்டிக்கு அப்படி 2 வாய் குடிச்சிட்டு கொடுத்தேன். மனைவி குடிக்கூடாமல் பழக்கம்னு பிடுங்கிட்டாங்க. இப்போ பாஸ்டம்மா பிடிங்க அவங்க முடக்குன்னு என்னன்னா அந்த பிள்ளை இப்படி எச்சப்பால் குடிக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்கு, உங்கள் எச்சை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு மனைவி சொன்னேன். ஆனால் நமக்கு இந்த எச்சை பிடிக்காது. நல்லா கவனிங்க, நீங்கள் மதிக்குங்க, உங்கள் மனைவியை ஹானர் பண்ணுங்க. என்ன பாஸ்டர் என்னங்க ஒரு மாதிரியா பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்கள் நினைவு உங்கள் தாட்டெல்லாம் பிரசங்கம் பண்ண, நீங்கள் எச்சையை தான் சாப்பிட்ணும் முடிவு பண்ணால் நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இளைய குமார் மாதிரி பண்ணித்த விட தான் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நான் விரும்புகிறேன். எச்சை இல்லாத இலையாக வேணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு விரும்புறதில்லை. பரிசுத்தமான ஒரு தேவன், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. இப்போ கர்த்தர் சுத்தம் உள்ள ஒரு ஆளைத்தான் தலைவனாக மாற்றுவார். உங்களை சுத்திகரிக்காம தேவன் பயன்படுத்த மாட்டார். அதுக்கு அவர் கையாளுற வித்து என்னன்னா, நீங்க தங்கமா இருந்தா நெருப்புல உங்களை புடமிடுவார். என்ன செய்வார்? நெருப்புல புடமிடுவார். உதாரணத்துக்கு நீங்க படிச்சு பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் படிச்சு பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிழ்வில் கொண்டு சேர்க்கும்படிக்கு மகிழ்வு கொண்டு சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப எது உங்களை முழுமையாக்கும்? பூர்ணனா கம்ப்ளீட் பண்றது, முழுமையாக்குதல். எது உங்களை முழுமைப்படுத்தும், எது உங்களை ஒரு தலைவனாய் மாற்றும், எது உங்களை எலிஜிபிலிட்டி உள்ள பர்சனா மாத்துனா உபத்திரவத்தை போல வேற ஒன்றும் மாத்தாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எப்போ உங்களுக்கு நல்ல ஜபம் வரும்? எப்போ நீங்க நல்லா ஜபம் பண்ணுவீங்க? இப்போ கடுமையா வயிற்று வலி ராத்திரி 2 மணிக்கு வந்துருச்சு, ஆஸ்பத்திரி 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி எங்கேயுமே இல்லை, போய் பார்த்தீங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க காலையில் 7 மணிக்குன்ட்டாங்க, மெடிக்கல் ஷாப்பும் இல்லை, 24 ஹவர்ஸ் இது இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் மரியாதையை நாளிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி விழா உங்களை ஜெபம் பண்ண வைக்கணுமா? இப்போ நீங்க பிரயாணம் போறீங்க, நீங்க இறங்கி இங்க டீ குடிக்கலாம் டாய்லெட் போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டதுல மெய் மறந்து அப்படியே நீங்க சாப்பிடும்போது உங்க பஸ் கிளம்பி போயிருச்சு. நீங்க வேற ஒரு பஸ்ல ஏறினா அவன் ஏன் சீட்டுங்கிற, இது நீங்க ஏன் சீட்டுங்கிறீங்க. கடைசியில் டிக்கெட்டு கண்டக்டர் வந்து பார்த்து, நீ வேற பஸ் மாறிட்டியா, இறங்கியான்னு இறக்கி விட்டார். உங்க பிலாங்கிங்ஸ் எல்லாம் அங்க போயிருச்சு, பர்ஸும் போயிருச்சு, 10 ரூபாய் எடுத்துட்டு இறங்கிருக்கீங்க, எல்லாம் பையோடு எல்லாமே போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? போனும் போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன செய்வீங்க? ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வாப்பா, நான் என்ன பண்ணுவேன்ப்பா ஆண்டவரே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேர்னீன்னா உனக்கு ஒரு குறையும் வராது. உங்களை ஜெபம் பண்ணத்தான் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு, உபவாசம் தான் போட வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் அதையே நீங்க முடிவெடுத்தா கூட விட மாட்டார். அவருடைய முடிவு எடுத்துட்டு தான் பண்ணுவார். அப்ப முதல்ல சுத்திகரிக்கிறார். உபத்திரவங்கள் நம்மை பூர்ணப்படுத்துகிறது. தேவகுமாரனையே உபத்திரவம் பூர்ணப்படுத்துமானால் இந்த யோசேப்பை பூர்ணப்படுத்த வேண்டியது அவசியம் அல்லவா? ஆகவே அவனை அடிமையாக அனுப்புகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக போகிறார் என்று அவருக்கு தெரியும்.
ஆகவே அடிமையா அனுப்புகிறார், முன்னால அந்த புருஷனையை அனுப்புகிறார். முதல்ல போ, நீ பூரணப்படு, நீ தலைவனாய் மாறு, அநேகருக்கு ஜீவரட்சணை செய்ய வேண்டுமானால் நீ உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்த வேண்டும். அடிமைத்தனத்தில் அங்க நிறைய கொடுமைகள் நடக்குது, அங்கே அவருக்கு ஃபேவர் கிடைக்குது. கர்த்தர், அங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உபத்திரவங்கள் மத்தியிலே நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. போத்திபார் மனைவினால சோதனைகள் வருகிறது. பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்து தன்னை பரிசுத்தவான் என்று நிரூபிக்கிறார். இங்க ஒரு பெரிய சர்டிபிகேட், போத்திபார் பொண்டாட்டி பாவி என்கிற சர்டிபிகேட் யாரும் தர வேண்டாம். ஏன்னா அது எகிப்து தேசத்துல சகஜமான ஒரு விஷயம். அடிமைகளோடு எஜமாட்டி அம்மாக்கள் அந்த மாதிரி வேலை செய்யறதும், எஜமான்கள் அடிமைகளை வைத்துக் கொள்வதும் சாதாரணமான விஷயம். ஆபிரகாமுக்கு 4-5 பொண்டாட்டி, சாராள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டி, அப்புறம் கேள்வி கேட்காம மறுமணியாட்டி. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல சகஜம். சகஜமான விஷயத்துல நாம் என்ன பண்ணுவோம், போத்திபார் மனைவி, இங்க இருக்கிற யாரையாவது நம்ம சத்ருவா இருக்கணும் நினைச்சிட்டு அது போத்திபார் மனைவி மாறிங்க அப்படின்னு சொல்லுவோம். போத்திபார் மனைவிக்கு அது லைஃப் ஸ்டைலு. ஆனா யோசேப்புக்கு அது லைஃப் ஸ்டைல் அல்ல. ஏன்னா இவன் வேறு பிரிக்கப்பட்டவன், இவன் தான் விலகி ஓடணுமே தவிர போத்திபார் பொண்டாட்டி அப்படிதான் அப்ரோச் பண்ணுவா. ஏனென்றா அவர் உலகத்தால், எகிப்து தேசத்தால், அது அவருடைய கல்ச்சர். வெளிநாட்டில் லிவிங் டுகெதர் கல்ச்சர். ஆனா கிறிஸ்துவத்துல கல்ச்சருக்கு இடம் இல்லை, கிறிஸ்துவத்துல பரிசுத்தத்துக்கு தான் இடம், வேத வசனத்துக்கு தான் இடமே தவிர கல்ச்சருக்கு இடம் இல்லை. பரிசுத்தவான் என்று நீ உன்னை நிரூபிக்க வேண்டியது அவசியம். ஒரு பெண் உன்னை அப்ரோச் பண்ணலாம், ஒரு ஆண் உன்னை அப்ரோச் பண்ணலாம், நீ நல்லா இருக்கிறன்னு உன்னை காதலுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஐயோ நீ இவ்வளவு சகப்பா இருக்கிற, உன் புருஷன் எப்படி வங்கொடுக்காம இருக்கிறான்னு கூட பேசுவாங்க. உடனே நீ நான் பேரழகி, ஐயோ நான் ஏன் எங்க அம்மா, நான் நல்லா தான் இருந்தேன், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நான் பரிசுத்தமாகும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். என்ன சொல்லுங்க, நான் பரிசுத்தமாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். அல்லேலூயா. என்னை தலைவனாகும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வசனம் என்னை புடமிடும், அவருடைய வாக்குத்தத்தம் என்னை நிறைவேற வேண்டுமானால், அவருடைய தரிசனம் என்னை நிறைவேற வேண்டுமானால், நான் தலைவனாக மாற வேண்டுமானால், நான் தேவனுடைய வசனத்தினாலே புடமிடப்பட வேண்டும். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் பரிசுத்தவானாக நான் மாற வேண்டும். அல்லேலூயா. வசனம் என்னை புடமிட வேண்டும். எல்லாரும் சொல்வீங்க, நீங்க யோசேப்பு மாதிரி அப்படின்னா, ஆமாங்க நான் யோசேப்பு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யோசேப்பு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது சோதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், போராட்டங்கள் வரும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் யோசேப்பாக மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பக்தன் சொல்கிறான், யோபு 23:10 சொல்கிறான், சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். அல்லேலூயா. யோபு 19 25 26 27 வசனத்தில் சொல்கிறார். 26 வசனத்துல, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். நல்லா இருந்த ஆண்டவரை உஸ்பேத்தி விட்டுட்டு சாத்தான் வந்து சொல்றான். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் யோபை பார்த்துட்டு வந்தியா? அவன் சொல்றான், ஆமா பார்த்துட்டு வந்தேன். அவனை சுத்தி ஆண்டருக்கு சும்மா இருக்க முடியல. ஆண்டவருக்கு கொஞ்சம் இப்ப நாம எப்படி நம்ம பிள்ளையை பத்தி கொஞ்சம் பெருமை பீத்துமோ, ஆண்டவர் அந்த மாதிரி இந்த யோபை பத்தி கொஞ்சம் பெருமை பீத்தினார். யாராவது உங்களை பத்தி பெருமை பீத்திட்டா அடுத்தது உபத்திரம் வரும்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் புகழ்ச்சியை விரும்பாதன்னார். இப்போ ஆண்டவர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாக அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. உடனே சொல்றான், ஆமா நீ வேலி எடுத்து பொத்தி நல்லா வச்சுக்கிறீ, இப்படி இறக்கி கொஞ்சம் விட்டு பார்த்தா தானே தெரியும். அவன் லட்சணம்னு சொன்னோன்னே சரிப்பா சோதிச்சு பாரு. ஆண்டவர் உஸ்பேத்தி விட்டானா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ரைட் உன் கையில கொடுத்துட்டேன், என்ன வேணா பண்ணு. வந்து ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டான். பொண்டாட்டியும் அவனை பார்த்து எல்லாம் போயிடுச்சு, நீ இவன் கூட இருந்து என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டே இருக்கிறா. இவன் என்ன சொல்றான், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா நான் விடுத்துக்கு திரும்புவேன்னு சொல்லிட்டு இவன் கர்த்தரை துதிக்கிறான். மறுபடியும் 2ஆம் அதிகாரத்துல தேவ சமூகத்துல வந்து நிற்கிறான். என்னப்பா எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு யோபை பத்தியா, நீ அவனை முகாந்திரம் இல்லாமல் அவனை நொறுக்கும்படி என்ன நீ ஏவினாய். பாருங்க, சாத்தான் ஆண்டவரையே ஏவுறான். அப்ப உங்களை என்னையும் ஏவாம இருப்பானா? என்னை ஏவின போதினும் அவன் இன்னும் தன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான். உடனே அவன் சொல்றான், ஆமாமா தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் கழட்டி மனுஷன் கொடுத்துருவான். அவனுடைய சரீரத்தை தொட்டு பாருன்னு சொன்னோன்னே இப்ப ஆண்டவர் அங்க ஒரு வைக்கிறார், அவன் உயிரை எடுக்கக்கூடாது, மரியாதை அவன் உயிரை தொடக்கூடாது.
மற்றபடி என்ன வேணா பண்ணிக்கோ. உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே சோதனை. இப்போ நான் சொல்றேன் உட்கார முடியல, நீங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்ட் என்ன பாவம் செஞ்சார், அது எல்லாம் அவருக்கு இடுப்பு கண்டு போச்சு. நான் நடக்க முடியல. பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தில் ஒழுங்காக நடந்திருந்தாருன்னா அவர் கால் நல்லா நடக்குமா? பாஸ்டமாக்கு உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் இறுதிய வேதனை. அவர்களுக்கு இறுதிய வேதனையை கொடுப்பீர்னு வசனம் சொல்லுது. இங்கே சில பரிசுத்தவான்கள் யாராவது இருந்தால் அவங்க அப்படிலாம் கொஞ்சம் ஒருவேளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் நான் சொல்கிறேன், யோபு ஏதாவது பாவம் செஞ்சதுனால தான் அவனுக்கு அது வந்துதான். என் குழந்தை இறந்தபோது அப்படி தான் சொன்னாங்க, நீ என்ன பாவம் செஞ்ச, அறிக்கையிடு, அதை பண்ணு, இதை பண்ணு. இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் சுகர்லாம் வருது, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, அறிக்கையிடுங்கன்னு நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் ப்ரெஷராக சுகராக உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உனக்கு கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சுகராக ப்ரெஷராக வரத்தான் செய்யும். வராதா? வரக்கூடாதான். எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க பாருங்க. 40 வயசு வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் பாரு, மனுஷனா பிறந்தா அந்த முடி நரைக்கதான் செய்யும். முடியை நரைக்க போகுதுன்னா தீர்க்க தரிசனம் சொன்னா அது நிறைவேறும் கண்டிப்பா. 50 வயசுல தலையில முடி 10 முடியாவது நரைச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நடந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. தேவன் வைத்துக்கிற இயற்கை சட்டம் அது. பாருங்க என்ன நடந்தது. அங்க அவன் உயிரை எடுக்கிற அளவுக்கு அங்க அவனை தோடு வச்சு சுரண்டிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி பார்த்து சொல்றான் அப்படின்னு துப்பிட்டு, எவனும் ஒரு மனுஷுக்குள்ள எவ்வளவு திட்டினாலும் தெரியல, மானம் கட்டவன், ரோசம் கட்டவன், வெக்கம் கட்டவன், துப்பு கட்டவன், இன்னும் ஆண்டவரே இருக்கிறான். பொறுக்க முடியாம சொல்லிட்டா. இன்னமா உத்தமத்தில் ஒரு தேவனை தூசித்து ஜீவனோட சாந்தம் உள்ள உட்காந்து அவர் வேவி பேச வைக்கிறான். நிறைய நேரங்களிலே உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களிலே இப்படி தூஷணங்களை கூட இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லலாம். இன்னும் நீங்க நேர்மை நீதி, சில பேர் சில நேரத்தில் உங்க அப்பா சொல்லுவாங்க, இன்னும் இந்த தொழிலில் நீதி நேர்மையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, பார்த்துனா நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது. இது யார் சொல்றாரு? உங்க அப்பா சொல்லல, சாத்தான் பயிர் சபுலாகிய சாத்தான் சொல்லுகிறான். அல்லேலூயா. தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்காத அப்படின்னு இது யார் சொல்லுவா? இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு காட்சி கொடுத்து தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்காதப்பான்னு சொல்லுவாரா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? அது யார் வடிவில் சொல்லுவா? யார் சொன்னா நீங்க கேட்பீங்களோ அவங்க வடிவில் சொல்லுவாங்க. பரவாயில்லையா? சொல்றீங்களா? அப்ப கொடுக்க மாட்டீங்க இனிமேல். நாம அடையாளம் காண தவறு விடுகிறோம். நடந்தது என்ன? யோபு பாவம் செய்யவில்லை, ஆனா தேவன் ஒரு ரிவார்டு கொடுக்கிறார் அவனுக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, வசனம் சொல்லுகிறது ஒரு வசனம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். அவன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனுடைய அதிகாரிகளை எல்லாம் தன் மனதின்படி கட்டவும் தன் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவனும் அதிபதியுமாய் பார்வோன் ராஜா அவனை மாற்றினார். நீங்க உத்தமர் என்று சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, வசனம் உங்களை புடமிட்ட பின்பு, நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அதிகாரியா நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வசனம் புடமிடுறது கஷ்டம் தாங்க. வேதனை நிறைந்த அனுபவம். வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டப்படலாம். யோசேப்பு வாழ்க்கையில, யோபு வாழ்க்கையில வந்தது போல உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம். ஆனால் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வைப்பார். எல்லாரும் அவனை வணங்கினார்கள். இப்ப யாக்கோபு கிட்ட சொல்றாங்க, அவன் யோசேப்பு எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறான், எகிப்து தேசத்துல அவன் பெரிய அதிபதியா உட்கார்ந்துக்கிறான்னு சொன்னனே, அவன் தகப்பன் அவர்களை நம்பவில்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா இது யார் சொல்றா? இவன் சொப்பனை எப்படி நடக்குமோ பார்க்கலான்னு சொல்லி வித்து போட்டானுங்கல்ல, அவனுக்கு தான் அவங்க அப்பாட்ட சொல்றான். எவன் சொப்பனை நடக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அவன் தான் இவன் அதிபதியா இருக்கிறான்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எவன் இவன் நாசமா போயிடுவான், இவன் அட்ரஸ் இல்லாம போயிடுவான், இவன் எப்படி முன்னேறுவான்னு சொல்றானோ உங்க குடும்பத்துல அவன் தான் சொல்லுவான், நீங்க இப்படி உயர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அடுத்தது ஏன் அவங்க அப்பா அவனை நம்பலன்னா, இவனுக்கு ஆட்டை தின்னு போட்டு ஓனாய்த்தாய் தின்னுச்சு, கரடி தின்னுச்சு, சிங்க தின்னுச்சுன்னு போய் பேசுற பித்தலாட்ட பயலுக. அதனால இவனுக்கு நம்மளை புழுகி ஏதோ ஐடியா பண்ணி நமக்கு ஏதோ நம்மகிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போக பாக்குறாருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அவங்கள, ஏன்னா அவங்க அப்பனே பெரிய திருடன், யார்? யாக்கோபு. அவனே பெரிய எத்தன், ஏமாத்து பேர் வழி 420. இப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் அது பாருங்க. 10 ரொம்ப மோசமா இருக்கு. பொம்பளை பிள்ளை கூட வீட்டுக்கு நம்ம ஊர் சுத்தி போயிட்டு வந்துருச்சு, கெட்டு போயிடுச்சு. அதனால அவங்க அண்ணன் கொலைகாரனா போயிட்டான். அப்போ இந்த லேயால் பட்ட அத்தனை கேஸும் ஒன்று கூட உருப்படி இல்லாத கேஸ். ஆனால்
இந்த ராகேல் பத்தி அந்த ஒன்று இருக்கு பாருங்க, அந்த யோசேப்பு அங்க நிக்குது, அதிபதியா நிக்குது. வசனம் இந்த 10 பேரை புடமிடல, உபத்திரவப்படுத்தல, சுத்திகரிக்கல, இந்த யோசேப்பு தான் சுத்திகரித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம் ஆண்டவரே? எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி? எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் வசனம் உன்னை புடமிடும். அல்லேலூயா. உபத்திரவம் வேண்டான்னு சொல்லாத, உன்னை சுத்தம் பண்ணும்போது வேண்டான்னு சொல்லாத, உன்னை உயர்த்துவதற்கான பாதையில செல்லும் போது இதுல நான் போக விரும்பலன்னு சொல்லாத. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் வழி வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கும். நம்ம அநேக உபத்திரம் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். கர்த்தர் அந்த பாதையை தான் வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளை சுத்தம் பண்ணும், அதுதான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும். வேண்டாம் என்று சொல்லாதீங்க. உங்களை யோசேப்பாய் வைத்திருப்பாரானால் கர்த்தருடைய வசனம் புடமிடும். உங்களை யோபாய் வைத்திருந்த 2 மடங்கு நன்மை தர வேண்டுமானால் உங்களுக்கு உபத்திரவங்களினால புடமிடப்படும் சோதனை தீயை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், எல்லா கஷ்டங்கள் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு காலத்துல உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் சத்துருக்கள் முன்பே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நேரமாயிட்டு நான் முடிக்கிறேன். இன்னும் 2 காரியம் இருக்கிறதால நான் முடிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிடும். யோசேப்பு பத்தி ஒரு வசனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அது முக்கியம் என்னன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். எகிப்து தேசத்துக்கு விட்டு போறாங்க. வசனம் சொல்கிறது 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த முதல் காரியத்திலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தருடைய காரியங்களில் நம்ம கேட்ட விஷயம், கர்த்தர் நம்மோடு அக்னியில நடக்கும் போதும் ஆறுகளில் நடக்கும் போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது நம்ம பார்த்தோம், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சவுல் கண்டான். 3வது, எகிப்து தேசத்தில் அடிமையாய் விட்டு போட்டு உறவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய உறவு போகல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கை விடவும் மாட்டார். முழங்கால் பண்ணிட்டு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு தீர்மானம் செய்வோம், உடன்படிக்கை செய்வோம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். 10 தான் ஆச்சு, 1 நேரம் ஆகல. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையை நான் சந்தேகப்படலை. நீ சொன்ன வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் பிசாசு என்னோடு பேசும் எந்த வார்த்தையிலும் நான் கேட்க மாட்டேன். எந்த சூழ்நிலைகளையும் நான் பார்க்க மாட்டேன். எந்த சத்துருக்களையும் நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். நீர் சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் தடியவனை தேற்றும். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். சொன்னதை செய்வார், செய்யும் வரை என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் அக்கிரமங்களை மன்னிப்பார், என் பாவங்களை மன்னிப்பார். எனக்கு இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் என்னோடு கூட இருந்து நடத்துவார். ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. சமாதானமா இருங்க. கணவன் மனைவி ஐக்கியமா இருங்க. பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கூக்குரல் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும். சண்டை பிரிவினதெல்லாம் தேவனால் வரக்கூடியது அல்ல, இது சாத்தானால் வரக்கூடியது. சமாதானம் தான் தேவன் வரக்கூடியது. கலகம் குழப்பமெல்லாம் தேவன் தருவது அல்ல, இது சாத்தான் கொண்டு வருவது. ஏவாள் இடத்துல சந்தேகத்தை கொடுத்தது போல உங்க மனசுல சந்தேகத்தை கொடுப்பான். இன்னைக்கு அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வாங்க, பயத்திலிருந்து வெளியே வாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டால் அவன் வனாந்தரத்தில் இருந்தான். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக தான் இருக்கும். ஆனா சத்ரு எவன் வனாந்தரத்துக்கு துரத்தினானோ அவன் வனாந்தரத்துல சொல்றான், நீ நிச்சயமாகவே ராஜாவா இருப்ப, ராஜ்யபாரம் உன் கையில நிறைவேறப்படும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். இவன் மட்டும் எப்படிப்பா டெவலப் ஆயிட்டே போறான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறாருப்பா, அவன் டெவலப் ஆயிட்டே போவான். இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல யோசேப்பு தலைவனாய் உயர்த்தப்படுறதுக்கு நிறைய போராட்டங்களை கடந்து வர வேண்டும், உபத்திரவங்களை கடந்து வர வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வசனம் புடமிடும்.
ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை, நீர் சொன்ன வார்த்தை நிறைவேற, வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறதுக்கு, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில வர்றதுக்கு, இந்த உபத்திரவம், நிந்த, அவமானம், சிறுமை, கேவலப்படுத்தப்படுறது, தாழ்த்தப்படுறது இதெல்லாம் வந்தாலும் நான் சிறியவன் ஆண்டவரே, என்னை புழுதியிலிருந்து தூக்கி விடுவீர். சிறுமியும் எளிமையுமானவன் என்னை குப்பையிலிருந்து உயர்த்துவீர். என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவீர். ராஜாக்களோடு என்னை பந்திருக்க செய்வீர். யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தின தெய்வம் என்னை உயர்த்துவீர். ஒரு சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கிறது? அவிசுவாச அறிக்கையா? சினிமா பார்க்கறதா? டிவியில தேவையில்லாம நேரத்தை செலவழிக்கிறதா? ஆலயத்துக்கு உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் வராம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு கால் வலி, இடுப்பு வலி, சோறாக்கணும், மார்த்தாள் வேலையை பார்த்துக்கிட்டு ஜபம் பண்ண வராம ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, நான் எல்லாம் புள்ள ஆஸ்பத்திரியில இருந்தா 10 நாள் வீட்டை விட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்கார்றோம். ஆனா தேவ சமூகத்துல 1 மணி நேரம் செலவழிக்கிறதுக்கு 1008 சாக்கு போக்குகளை சொல்றேன். ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. ஆலயத்துக்கு நேரமா வரணுங்கிறத விட சரியான நேரத்துக்கு ஆலயத்தை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மன்னிங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒரு சுத்திகரிப்பு தான் உங்களை கர்த்தர் வைத்துக்கிற அந்த மேன்மையான உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உம்முடைய வேதத்தை நீர் முக்கியத்துவப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வேத வசனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல விதமான வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ள எங்கள் இருதயத்தை உம்மிடமாய் திருப்பும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு விரோதமான அணுகுமுறைகள், கலாச்சார சீரழிவுகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள், எங்களுடைய மனம் போல அலைந்து திரிகின்ற வாழ்க்கையினுடைய ஆண்டவரே பகுதிகளை எல்லாம் என் ஆண்டவர் சீர்படுத்துவீராக. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை சீர்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கும். எங்கள் ஆத்துமாக்கிற ஆண்டவரே கர்த்தாவே சீர்கேடுகளை குணமாக்கும். எங்க பார்வைக்கிலே நாங்கள் நீதிமங்களா இருந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் நியாயந்திருத்து கொண்டிருக்கிற அனுபவங்களை விட்டு நாங்கள் வெளியே வந்து உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தவும், உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், ஆண்டவரே வேத சமூகத்திலே சில நேரங்களை செலவழித்து ஆண்டவரே பரிந்து பேசவும், திறப்பிலே நிற்கவும், ஆண்டவரே தேவ திட்டங்களை குறித்து தான் அறிவை அறிந்து கொண்டவர்களாக தேவ சித்தத்தின்படி வாழவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயங்களை மாற்றும். தேவ வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக வரும் பயங்கள் மாறட்டும். தேவ வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக வருகிற சந்தேகங்கள் மாறட்டும். தேவ வாக்குத்தத்தங்களுக்கு மேல் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். எங்களுடைய அவிசுவாசங்கள் மாறட்டும். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். சீசர்களுக்கு அந்த தகப்பன் கேட்டது போல எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கேட்டது போல எங்கள் அவிசுவாசங்கள் முற்றிலுமாய் நீங்கும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்தையே நாங்கள் சார்ந்து வாழ, உம்முடைய வேதத்தையே நம்ம நானூரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று எழுதப்பட்ட வார்த்தைப்படி சங்கீதம் 19 சொல்லப்பட்ட வண்ணமாய் ஆண்டவரே அன்றையும் அவையெல்லாம் நாங்கள் எச்சரிக்கப்படுகிறேன் எழுதப்பட்ட வார்த்தையின்படி அங்கே காலடிகள் வலுவாதபடி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கிருபை தந்து நடத்தும். இந்த வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் நினைக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமுனும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாளைக்கு ஜெபம்.